இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொசைட்டியில் ஆண்களுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய பல விஷயங்கள் பெண்களுக்கு ரொம்ப இயல்பாக கிடைச்சது இல்லை. இப்போது யூஎஸ் மாதிரி பெரிய நாடுமே கூட ஓட்டிங் ரைட்ஸ், ஒரு வாக்குரிமை அப்படிங்கிறது முதல்ல ஆண்களுக்கு தான் கிடச்சிது, அப்புறம் தான் பெண்கள் கிடச்சிது. அப்படி வேலைக்கு போகிறதுமே கூட ரொம்ப சாதாரணமாக யாருக்கு அமைஞ்சுது அப்படின்னா ஆண்களுக்கு ரொம்ப சாதாரணமாக அமைஞ்சுது. ஆனால் பெண்கள் அதை போராடி சண்டை போட்டு தான் வாங்க வேண்டியிருந்துச்சு. இன்னமும் கூட இன்னைக்கு தேதிக்குமே கூட ஒரு பொசிஷனில் ஆணும் பெண்ணும் இருந்தாலும் கூட ஆணுக்கு கிடைக்கக்கூடிய அதே சம்பளம் தான் பொண்ணுக்கும் கிடைக்குதா அப்படின்னா இல்லை. அவங்களுக்கு வேறு சம்பளமாக இருக்குது, இவங்களுக்கு வேறு சம்பளமாக இருக்குது. வேஜஸ்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது, பார்க்க முடியுது. அப்படி இருக்க சூழ்நிலையில் இன்னைக்கு கணவனை காட்டிலும் மனைவி அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. ஆண்களை காட்டிலும் பெண்கள், அதுவும் கணவனை காட்டிலும் மனைவி அதிகமாக சம்பாதிக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு எப்படி இருக்குது, சுற்றத்தார் எப்படி பார்க்குறாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க டைனமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபேமிலியில் என்ன மாதிரி விஷயங்கள் மாறி இருக்குது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் தான் இந்த தமிழா நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். அப்படி பேசியிருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, கணவனை காட்டிலும் அதிகம் சம்பாதிக்கும் மனைவி விசஸ் கணவர். நீங்கள் ரெண்டு பேரும் என்ன வேலை பார்க்குறீங்க, உங்கள் சம்பளம் எவ்வளவு, அவங்க சம்பளம் எவ்வளவு? சார், நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சேல்ஸ் ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். பிரைவேட் கம்பெனியில் சேல்ஸ் ஹெட், ஓகே. என்னோட சேலரி 60,000 சார். 60,000, ஓகே. உங்கள் மனைவியோடது? அவங்க மாடலாக இருக்காங்க. ஓ, 1 lakh சேலரி வாங்குறாங்க. ஓகே. நீங்கள் 60,000 அவங்க 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. ஆமாம் ஓகே. சார். இப்போ உங்களை காட்டிலும் உங்களுடைய மனைவி அதிகம் சம்பாதிப்பதனால, சம்பளம் வைஸ் அதிகமாக இருப்பதனால அவங்களோட கை இந்த குடும்ப நிர்வாகத்தில் எங்கெல்லாம் ஓங்கி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க சேலரி ஜாஸ்தியாகும் போது முன்னாடி இருந்தோட இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதில் நிறைய வருத்தமும் இருக்குது. வருமானம் வருது சார், ஆனால் சில விஷயம் நிறைய நம்ம ஹர்ட் ஆகிறோம், நிறைய மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி சொசைட்டி பார்த்திங்கன்னா யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்களோட குரல் தான் ஓங்கி இருக்குது. ஓகே. ஆக்சுவலாக அவர் கொஞ்சம் ஹர்ட் ஆனதாக சொன்னார். உங்களோட வியூ என்ன, உங்களோட பார்வை என்ன? சார், நான் வேலைக்கு போக முன்னாடியும் வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன். பட் அவங்க நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க பார்க்குற பார்வை மாறி, நான் எது பண்ணாலுமே இவ அதிகமாக சம்பாதிக்கிறா, அதனால தான் இவ இதை பண்றான்னு அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஒரு சம்பவமா சொல்லலாம். எந்த சம்பவத்தில் நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்க, ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ இந்த சம்பவத்தின் போது நான் ஃபீல் பண்ணேன். நான் எப்போவுமே வீட்டுக்கு எல்லாமே நான் தான் வாங்குவேன். நான் சம்பாதிக்க முன்னாடியும் சரி, சம்பாதிச்ச பிறகும் நான் தான் வாங்குவேன். அப்போ நான் ஏதாவது வாங்கிட்டு ஏதாவது காமிச்சா கூட அவங்க ஃபேஸ் சிரிக்கவே மாட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு பொருள் உங்க சம்பாத்தியத்தின் வழியே வருதுனால பெருசா ஹாப்பினஸ் வர மாட்டேங்குது, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக செலவு பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது எதுக்கு இவ்வளோ ஆடம்பரம் அப்படின்ற ஒரு இதுதான். அப்படி இல்லை சார், நான் வாங்குறதான் பிரச்சனை. அவங்க பசங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தாலும் 10 ரூபா பொருளாக இருந்தாலும், அப்பா உங்களுக்காக வாங்கினேன்னு அந்த அமௌண்ட்டை சொல்லி பசங்கிட்ட சொல்லிப்பாங்க. இதை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் பசங்கிட்ட நான் வாங்கிட்டு வந்தேன்னு கூட சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு இவ வாங்கி கொடுத்து பசங்க ஐ லவ் யூமா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட அட்டாச் ஆகுறது அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. உங்கள் சம்பாத்தியம் என்ன, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? சார், நான் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் இன்சார்ஜாக இருக்கேன் சார். 1 lakh சேலரி வாங்குறேன். ஓகே. அவங்க செக்யூரிட்டி ஃபீல்டு ஜிஎம்ஆர் இருக்காங்க. 70,000 சேலரி வாங்குறாங்க. இப்போ நீங்கள் கணவரை காட்டிலும் அதிகம் சம்பாதிப்பதனால அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கலாம், அது உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை ஹர்ட்டிங்காக இருந்திருக்கலாம். அப்படி எங்கே நீங்கள் ஹர்ட்டாக ஃபீல் ஆனீங்க? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் ஒரு சத்தம் போட்டு பேசினா, ஓ பண திமிரில் பேசுகிற, சம்பாதிக்கிற திமிரில் பேசுகிற, உனக்கு அதனால தான் கோவம் வருது அப்படின்னு உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல என்னோட பேச்சே நேச்சுரலாக கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கும். டபுளாக கோவம் வரும்போது அதுக்கப்புறம் தான் யோசிப்பேன், சரி அப்போ இதுக்கப்புறம் நம்ம இவங்க கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி நம்ம பேசினா நம்ம கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம்னு ஆஃப் ஆயிடும். ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? ஏதோ ஒன்று பேசினா கூட அதையுமே கூட சம்பாத்தியத்தின் வழியாக தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்க உரிமை பேசுறது அவங்களோட ரைட்டுன்னு ஏன் நினைக்க மாட்டீங்க? 30,000 அதிகமாக வாங்குறாங்களே சார், அவங்க அந்த ஆட்டிடியூடு எனக்கு கோவம் வந்துடுது, வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஏதாவது எனக்கு தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன், மணி எதாவது கேட்டால் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. இதே ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அள்ளி கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் என்னோட ஆட்டிடியூட் எல்லாமே அவங்களுக்கு. எப்படி சமாளிப்பீங்க? எப்படி ஒரு ஆர்குமெண்ட் வருது, எப்படி வெளிப்படுத்திக்க, எப்படி சமாளிப்பீங்க? அதை அதை குறிப்பிட்டே கேட்பீங்களா? நீ 1 லட்ச ரூபா வாங்குறதா இப்படிலாம் பேசுகிறேன்னே கேட்பீங்களான்னு கேட்குறேன். சம்பளத்தை குறிப்பிட மாட்டேன், அதிகமாக சம்பாதிக்கிற அந்த திமிரில் பேசுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதனால தான் அவங்க கேட்குறேன், நீங்கள் ஏன் நினச்சிக்கிறீங்க? அதுலேயே உங்களுக்கு ஈகோ ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படி வந்துடுது சார், நம்மளுக்குள்ள அது வந்துடுது. ஆக்சுவலாக அப்படி ஒரு ஈகோ ரைஸ் ஆகுதுன்னா முதல்ல நீங்கள் கில் பண்ண வேண்டியது அந்த ஈகோவை தான். ஏன்னா இது உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க பீஸே கெடுத்துரும். இன்னொன்றுமா, இன்கேஸ் நீங்கள் அப்படி நினச்சி அவங்க மனசு கஷ்டப்படுது, ஈகோ ரைஸ் ஆகுதுன்னு நினச்சி நீங்கள் உங்களுடைய குரலை கம்மியெல்லாம் பண்ணாதீங்க. சம்பாதிச்சுட்டு நான் நினைக்கிறது பேச முடியாது, காரணம் பேசினா அந்த பிரச்சனைலாம் வரும்னு சொல்லி பேசாமல் விட்டிங்கன்னா நீங்கள் படித்ததும் வேஸ்ட்டு, சம்பாதிக்கிறதும் வேஸ்ட்டு, வேலைக்கு போகிறதும் வேஸ்ட்டு. உங்களோட சேலரி எவ்வளோ, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? நான் ஆட்டோ ஓட்டுறேன் சார். ஆட்டோ ஓட்டுறீங்க, ஓகே. ஆமாம்.
நான் ஒரு 25 சேலரி சார் சம்பாதிக்கிறேன். உங்கள் மனைவி நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? உங்களோட சேலரி? நானும் ஆட்டோ ஓட்டுறேன் சார். நீங்களும் ஆட்டோ ஓட்டுறீங்க? ஓகே. உங்கள் சேலரி? எனக்கு 50லேருந்து 60 வரையும் மாதம். எப்படி 2 பேரும் ஆட்டோ ஓட்டுறீங்க? நீங்கள் 50,000 வாங்குறீங்க, அவர் 25,000 வாங்குறாரு. நான் காலையில் 9 மணிக்கு எடுத்து நைட்டு 10 மணி நிறுத்துவேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3000 4000 எடுப்பேன். அவங்க பார்த்தீங்கன்னா 2000 இல்லைனா 1500 அந்த மாதிரி எடுப்பாங்க. ஓகே. நீங்கள் அதிகமான நேரம் ஓட்டுறீங்க, அவங்க கம்மியான நேரம் ஓட்டுறாங்க. கம்மியாக நேரம். நீங்கள் ஆக்சுவலி ஏன் கம்மியாக உழைக்கிறீங்க? இந்த டைமில் தான் பண்ணணுன்னு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சவாரிலாம் கூட எடுப்பாங்க. இந்த 100 150 அதெல்லாம் எடுத்து ஓட்டும் போது அவங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு 2000 மேலே வந்துடும். நான் வந்து அப்படி ஓட்ட மாட்டேன். என்னை எடுத்தால் ஒரு 250 300 அந்த மாதிரி ட்ரிப் வண்டி தான் எடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, வண்டி ஓட்டலாமா வேணாமான்னு யோசிச்சு உட்காருவாங்க. நான் அப்படி கிடையாது. சாப்பிட்றத கூட யோசிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டணும், நம்ம எடுக்கிற அமௌண்ட்டு எடுத்துகிட்டு அப்புறமா சாப்பிட்ணும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு சென்னையிலுமே பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஆளாக வந்து இன்னைக்கு நிறைய நேரம் உழைக்கிறீங்க. காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் உழைக்கிறீங்க. முடிந்த அளவுக்கு அதுக்கான உழைப்பை போடுறீங்க. உண்மையில பாராட்டுக்குரிய ஆளுங்க. அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது, இல்லை வந்து ரெக்ரெட் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து எது ஒரு நாலேஜ் சார்ந்த விஷயம்னாலும் டேரெக்டாக அம்மாவுக்கு தான் போகிறீங்க. அப்பா உனக்கு தெரியாது ரெடி, நான் பார்த்துக்கிறேன், அம்மாட்ட கேட்டுக்கிறேன், நீ வெயிட் பண்ணுறேன், நான் அம்மாட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அவருக்கு ஒரு ரெக்ரெட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் சார்ந்த விஷயமோ இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பாவை ப்ரெஃபர் பண்ணாமல் அம்மாவை ப்ரெஃபர் பண்ணுறீங்க? இப்போ அம்மா சொன்ன மாதிரி எனக்கு வேலை இருக்குது அப்படி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா தான் எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா வந்து எப்போவுமே வேலை இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எது கேட்டாலும் எனக்கு தெரில, அம்மா கிட்ட போய் கேட்டுக்கோ. ஆக்சுவலாக அப்பாவே அம்மா கிட்ட போய் கேளுங்களா? இல்லை, எங்கே போனாலுமே அம்மாவை கூட்டிகிட்டு போங்க, அம்மா பார்த்துப்பாங்க, அவங்க எல்லாமே அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன சார், உங்கள் பொண்ணு தான் சொல்கிறாங்க, நீங்கள் அதிகமாக நேரம் செலவழிக்காத போது நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து பேசணும்? ஆப்வியஸாக யார் ரெடியாக இருக்கான்னா அம்மா தான் இருக்காங்க, அதனால் அம்மா கிட்ட போகிறேன். சார் ஆக்சுவலி என்னோடய வேலை மார்க்கெட்டிங் வேலை சார். அதாவது ஃபுல்லாகவே இவங்க கூட இருக்கணுன்ற மாதிரி இருக்காது. என்னோடய வேலையின் காரணமாக தான் நான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிச்சிங்கன்னா, அதிகமாக சம்பாதிப்பதனால இந்த அறிவு சார்ந்த விஷயமோ ஏதோ ஒன்று வந்தால் கூட அதை மொத்தமாக அம்மா கிட்ட தான் போகணுங்க மாதிரி அம்மா டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க குழந்தைங்க தான் ஆரம்பிச்சிங்க. ஆனால் நீங்கள் நேரம் செலவு பண்ணாத காரணமாக தான் எனக்கு யார் பேசுகிறாங்களோ, எனக்கு யார் டைம் ஸ்பெண்ட் பண்ணோ அங்கே தான் பேச முடியும் அப்படின்னு உங்கள் பொண்ணு தான் சொல்கிறாங்க. சார் அதாவது ஒரு பாயிண்டில் வந்து நான் என்ன நினச்சேன்னா, சரி அம்மாட்ட தான் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி நீ அம்மாக்கிட்டே பார்த்துக்கோ. எனக்கு வந்து ஹர்ட் ஆச்சு சார். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆச்சு, அம்மா தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள்ன்றதை நான் விட்டுட்டேன். சரி நான் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் தனியாக நின்றுக்கிறேன். இல்லைங்க, என்ன சார் கம்ஃபர்டபுள்? ஒரே நிமிஷம். இவங்க இப்போ வேலை சொன்னாங்கல்ல சார், என் வேலை அப்படி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு வேலை கஷ்டம், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கு சம்பளமே வரல, அப்போ அந்த வேலையை விட்டுட்டு நான் வேலை பார்க்குற இடத்துல நீ வந்து வேலை பாருமா, நம்ம 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், குழந்தைங்களுக்கும் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி நான் வேலை வாங்கி கொடுத்துட்டேன். 4 நாள் கூட பார்க்கல. ஈகோ என்னன்னா, எனக்கு கீழே இருக்காங்க, எனக்கு ஸ்டாஃப் எல்லாம் ஏன் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறாங்க, என் ஆஃபீஸ்லேயே வேலை வாங்கி கொடுத்து 4 நாள் கூட வரல. என்னம்மா வேலைக்கு வர பிடிக்கலையான்னு தான் கேட்டேன். அப்படியே அந்த இடத்துல ஃபோனை வச்சுட்டு வேலையை விட்டு போயிட்டாங்க.